நமசிவாய. செப்டம்பர் 15ஆம் தேதிக்குண்டான 3:5 மணி சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது ஓம் ஐஸ்வர்ய காரிணி பிரசாதம். ஓம் ஐஸ்வர்ய காரிணி பிரசாதம். இந்த ஒரு நாளுடைய பவர் நம்பர் 2ஆம் நம்பராக வந்திருக்கு. இந்த 2ஆம் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள இந்த ஒரு மந்திரத்தினை நீங்கள் 54 முறை கூற வேண்டியது. தெற்கு பக்கம் மீண்டும் தெற்கு பக்கம் பார்த்து இந்த ஒரு மந்திரத்தினை கூறுவது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நாளில் நீங்கள் கோயில்களுக்கு ஹைபிஸ்கஸ் அப்படி நம்ம செம்பருத்தி சொல்லுவோம், அந்த செம்பருத்தி பூக்களை கோயில்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது, அல்லது உங்களுடைய பூஜை அறையிலே இருக்கக்கூடிய படங்களுக்கு செம்பருத்தி பூவை வைப்பது அப்படிங்கிறது, செம்பருத்தி என்கிற ஒரு விஷயம், செம்பருத்தியுடைய வேற இந்த ஒரு நாளில் யூஸ் பண்றது, மூலிகையாக யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். அது கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரியான பூக்களாக நம்ம வாங்கி கொடுக்கறது அப்படின்றது, இந்த ஒரு நாளில் மாவிளக்கு போடுறதுமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மாவிளக்குங்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கும், நன்றாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஸோ மாவிளக்கு போடுறது நல்ல ஒரு பலன் தரும். இந்த ஒரு நாள்ல நீங்க வைத்துக்கொண்டு எந்த ஒரு கலர் நீங்க ஆப்ஜெக்டை வச்சுக்கலாம்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆப்ஜெக்ட். அந்த ஒயிட் கலர் ஆப்ஜெக்டை வச்சு சொல்றது ஆல்ரெடி பார்த்தோம்னா கையில வைரம் ஏதாவது மோதிரம் போட்டிருந்தீர்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா, அவ்வளவு வைரத்தை அணிந்திருந்தீர்கள் கையில் காதுல மூக்குல அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயமாக அணிந்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த மாதிரியான எந்த ஆப்ஜெக்ட்டுமே வைக்க வேண்டாம் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும். மற்றபடி அந்த நாளுக்கு உண்டான விஷயத்தை நம்ம நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.